2018 ஆண்டு உள்துறை அமைச்சரை அவதூறாக பேசியதாக வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. ராகுல் காந்தி நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் சுல்தான்பூர் நீதிமன்றத்தில் ராகுல் காந்தி நேரில் ஆஜராகியுள்ளார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் யோகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். யோகேஸ்வரன், கூடுதல் விவரங்கள். 2018 ஆண்டு நடைபெற்ற கர்நாடக மாநில சட்டமன்ற தேர்தலின் போது காங்கிரஸ் கட்சியினுடைய அப்போதைய தலைவரும் மக்களவை உறுப்பினருமான ராகுல் காந்தி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கொலை குற்றவாளி என பேசியதாக கூறப்பட்டு அவர் மீது அவதூறு வழக்கு என்பது பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நிர்வாகி விஜய் மிஸ்ரா என்பவரால் தொடரப்பட்டது. இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது உத்தரப்பிரதேச மாநிலம் சுல்தான்பூர்ல உள்ள மாவட்ட சிவில் நீதிமன்றத்துல நடைபெற்று வரக்கூடிய நிலையில ஏற்கனவே நடைபெற்ற விசாரணையின் போது ராகுல் காந்தி பிப்ரவரி 20ஆம் தேதி, அதாவது இன்றைய தினம் நேரில் ஆஜராக வேண்டும் என்று கீழமை நீதிமன்றம் என்பது உத்தரவிட்டிருந்தது. இதன் அடிப்படையில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற்று வரக்கூடிய பாரத் ஜோடோ நியாய யாத்திரையை தற்காலிகமாக ஒத்திவைத்துவிட்டு இன்று நீதிமன்றத்துல சில நிமிடங்களுக்கு முன்னதாக ராகுல் காந்தி நேரில் ஆஜராகியிருந்தார். நீதிமன்றத்துல இன்றைய தினம் அவர் இந்த 2018 ஆண்டு அவதூறு வழக்கு தொடர்பாக ஜாமீன் கோரிய மனு என்பதும் தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில கீழமை நீதிமன்றம், சுல்தான்பூர் கீழமை நீதிமன்றத்தை பொறுத்தவரையில் ராகுல் காந்திக்கு ஜாமீன் என்பதை வழங்கியது. அதே நேரத்தில் வழக்கு என்பது ஒத்திவைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ராகுல் காந்தி நீதிமன்றத்திலிருந்து புறப்பட்டு மீண்டும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற்று வரக்கூடிய மற்றொரு பகுதி நடைபெற்று வரக்கூடிய பாரத் ஜோடோ நியாய யாத்திராவில் கலந்து கொள்வதற்காக ராகுல் காந்தி புறப்பட்டு சென்றிருக்கிறார். ஏற்கனவே இதே போலதான் ராகுல் காந்தி பிரதமர் நரேந்திர மோடியை கர்நாடக மாநில தேர்தலின் போது விமர்சித்ததாக ராகுல் காந்திக்கு சிறை தண்டனை என்பது வழங்கப்பட்டு பின்னர் அது உச்சநீதிமன்றத்தால் நிறுத்தி வைக்கப்பட்டது நினைவிருக்கலாம். அதே வகையில் தான் அமித்ஷாவையும் அதே கர்நாடக மாநில சட்டமன்ற தேர்தலின் போது விமர்சித்ததாக 2018 ஆண்டு தொடரப்பட்ட அந்த வழக்கு என்பது இன்றைய தினம் விசாரணைக்கு வந்த நிலையில் ராகுல் காந்திக்கு ஜாமீன் வழங்கப்பட்டதை தொடர்ந்து ராகுல் காந்தி தற்போது தற்காலிகமான நிவாரணம் பெற்றிருக்க, இருப்பினும் வழக்கு என்பது ஒத்திவைக்கப்பட்டிருக்கூடிய நிலையில் வழக்கினுடைய அடுத்த கட்ட விசாரணை தேதி அறிவிக்கப்படும் என்பதை சுல்தான்பூர் நீதிமன்றத்தை பொறுத்தவரையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மோனிகா. யோகேஸ்வரன், தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.